ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ், இந்த கிரீன் கலர் லைன்ஸ், இந்த 4 லெவல்ஸ் தான் நேற்று கொடுத்துருந்தோம். நேற்று பாருங்க, எக்ஸாக்டா மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து எக்ஸாக்டா நம்மளோட லெவல்ல தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கான். ரிஜெக்ஷன் ஆகி அங்கிருந்து வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, என்னதான் கேப் அப் ஆனாலும் ஆப்ஷன்ஸ்ல அதுக்குண்டான ப்ரீமியம் கொடுத்தா மட்டும்தான் அந்த கேப்பை கண்டினியூ பண்ணி திரும்ப அதே ட்ரெண்ட்ல எடுத்துட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா கீழே வந்துதான் ஆவான் அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நேற்று அதுதான் நடந்திருந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது 377ல, நமக்கு ப்ரீமியத்திலையும் ஓப்பனிங் ஸ்ட்ரைக் 350ஆவே கிடைச்சிருச்சு. ஓப்பனிங் ஸ்ட்ரைக்ல இருந்து ப்ரீமியம் ஆப்போனண்ட்டை வின் பண்ற ப்ரீமியத்தை அங்க கொடுக்கல. ஸோ அதனால கேப்பை ஃபில் பண்றதுக்கு கீழே இறங்கி வந்துட்டான். நேற்று மார்க்கெட் கீழே வந்ததுக்கு அதுதான் ரீசன். அதே மாதிரி நாம சொல்லியிருந்தது 250க்கு மேல இருந்தாவே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். 200க்கு மேல இருந்தாவே மார்க்கெட் எவ்வளவுதான் இறங்கி வந்தாலும் 250க்கு மேல இருக்கும்போது ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட் மேல போக தான் பார்க்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நேற்று அதுதான் நடந்திருந்தது. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு உண்டான லெவல்ஸை நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. 23,547, 23,435, 23,213, 23,102. இதுதான் இன்னைக்கு உண்டான S1, S2, R1, R2. இதை தாண்டி நாம மார்க் பண்ணியிருக்கிறது ப்ரீவியஸ் டே ஹை லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸ். அதுக்கடுத்து இன்னைய ஓப்பன் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைய ஓப்பனை மார்க் பண்ணிப்போம். லாஸ்ட் வீக்கோட ஹை லோ, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, இந்த விஷயங்கள் இருக்கு. ஓகே, இன்னைக்கு ப்ரீமியம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ப்ரீமியம் படி நமக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் படி மார்க்கெட் 400க்கு மேல நின்னுதுன்னா மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட ஹை, நேத்தைய ஹை 391. ஆனா நமக்கு 400க்கு மேல நின்று ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ற வகையில மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்க வாய்ப்பு, ட்ரெண்டியா மேல போக முடியும். அதே மாதிரி கீழே போகணும் அப்படின்னா 300க்கு கீழே நின்று ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால தொடர்ந்து ஒரு ட்ரெண்டா கீழே போக முடியும். அது நடக்கல அப்படின்னா மார்க்கெட் இந்த 100 பாயிண்ட்டுக்கு நடுவுலயே மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்ல 184 ரூபாய் வச்சிருக்கான். இந்த ஏடிஎம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்துடும். இல்ல ஓப்பனிங்லேயே ஒரு 9:30க்குலாமே ஒரு 30 பாயிண்ட் கிட்ட குறைச்சிட்டான், 150 பாயிண்டா மாறிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ட்ரெண்டி மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா ஏடிஎம் பிரைஸை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 பண்ணணும். அந்த ஏடிஎம் பிரைஸ் ஒவ்வொரு நாளும் டிகே ஆகி 0 நோக்கி தான் டிராவல் பண்ணும். அது முதல் நாள் க்ளோஸ் பிரைஸ்ல இருந்த ஏடிஎம் பிரைஸ்ல இருந்த வேல்யூவை விட மறுநாள் லைவ்ல இன்க்ரீஸ் எப்பெல்லாம் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு நல்ல மூவ் கிடைக்குமே. ஓகே, இன்னைக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி 315 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. நமக்கு நேற்று ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருந்த இடம் 377. ஓகே, கிட்டத்தட்ட கேப் டவுன் மாதிரி காமிக்கிறான். கேப் டவுன் அப்படின்றது 377 அப்படின்னா நேற்று லோக்கு கீழே ஓபன் பண்ண போறது கிடையாது, க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து கீழே ஓபன் ஆக தான் வாய்ப்பு. அப்படி நடக்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா கால் சைடு ஆப்போனண்ட்டை பீட் பண்றது அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புட்டை விட காலுக்கு ஆப்போனண்ட்டை வின் பண்றது ஈஸியா இருக்கும், புட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா நேற்று க்ளோசிங் பிரைஸ் ஸ்ட்ரைக்குங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ கால் சைடு கொஞ்சம் ஈஸியா திரும்ப மேல ரெக்கவரி ஆகி மேல வர்றதுக்கு வாய்ப்பா மாறும். இதெல்லாம் எது வரையும் அப்படின்னா 300க்கு மேலேயே நிக்கிற வரையும் தான்.
300க்கு மேல நின்னு பிரீமியமும் 300க்கு கீழே விடாம சப்போர்ட் பண்ணணும். 300 ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது அப்படின்றது தான் நீங்க வாட்ச் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.